இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கால நேரங்கள்லாம் உண்டு, மாதங்களும் உண்டு. அதாவது சில மாதங்களில் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும். ஏன்னா மேக கூட்டங்கள் இருக்கும், மழை காலத்தில் பண்ண முடியாது, இதெல்லாம் வேற இருக்குது. அப்போ சரியான காலங்கள் அந்த காலத்தில் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதை முன்னோர்கள் எனக்கு தெரிஞ்சு வயதானவர்கள்லாம் கம்பல்சரி குளிச்சுட்டு உடனே வணங்குற பழக்கம் இருந்தது. ஏன், நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் பஞ்சமூர்த்திகள் வழிபாடு, அதாவது சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, சக்தி வழிபாடு, முருக வழிபாடு, அதே மாதிரி சூரிய வழிபாடும் 5 பஞ்சமூர்த்திகள், சூரியனும் ஒரு மூர்த்தியாக வச்சு வணங்கணும். அதே சூரிய வம்சமே நம்மளுடைய முன்னொரு காலத்தில் இருந்தது. சூரியன்றது அவர் முக்கியமானது. ஏன், பொங்கல் கூட சூரியனை தான் நம்ம படைக்கிறோம். அதே மாதிரி சூரியனில் தான் விட்டமின் டி கிடைக்கிது. வேறு எதுலேயுமே விட்டமின் டி சத்து கிடையாது. சூரியன் ஒளி மட்டும் தான் விட்டமின் டி சத்து கிடைக்கிது. அதில் சூரியன் அவ்வளோ நமக்கு தேவையான ஒன்று. அதில் சக்தி நம்ம பெற முடியும். இந்த சக்தி சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க அபார சக்தி, பயங்கரமாக பலம் கிடைக்கும். அதில் தான் ராமாயணம் போரில் அதிகமாக ராமர் பலமாயிட்டு ஆனார்னா இதுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு முக்கிய காரணம். இந்த சூரிய நமஸ்காரம்ன்றது சூரியனை நேரடியாக பார்த்து வழிபடுறது. இதனால் பார்க்கறதுனால கண்ணு பாதிக்கப்படும். எச்சரிக்கை செய்ய வேணும். அதுக்காக தனியாக முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரை மூலிமா சூரியனை பார்க்கணும். இன்னும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுல தொப்புள் அளவுக்கு தண்ணியில் நின்றுக்கிட்டு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் முறையாக இருக்கும். அதனால் சூரிய நமஸ்காரம் எளிமையாக பண்ணுறது நல்லது. தீவிரம் பண்ணால் கண்டிப்பாக அந்த வயிற்று வலின்றது உடல் உபாதைகள் வரும். அது தீர்க்கறதுக்கு எந்த மருந்தாலும் முடியாது. அதுக்கும் தனியாக மருந்து இருக்குது. அதுவும் ரகசியமான மருந்துகள் தான். அது விஷயத்தில் தெரியாது. அதனால் எளிமையாக செய்கிறது நல்லது. செஞ்சால் ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் அதை கம்பல்சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் பெரியவங்ககிட்ட எல்லாரும் கண்ட்ரோலாக இருப்பாங்க. அந்த பேர பசங்க பிள்ளைங்கள்லேருந்து மருமகள்லேருந்து எல்லாரும் அடங்கி இருப்பாங்க. இருக்கிறதுக்கு காரணமே இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால தான். அவங்களுக்குள்ள ஒரு ஆளுமைத்தன்மை, அவங்கள பார்த்தா இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணாலே கண்ணு பிரகாசம், எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்க. சொல்கிற பேச்சு கேட்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அது பேர் ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சொல்கிறது அட்டக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த சக்திகள் அது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உடல் நல்லா பயங்கர பலமாக மாறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால. அதனால் சூரிய நமஸ்காரம். கர்ணன் கூட சூரிய புத்திரன், சூரியனுக்கு பிறந்தவன். அதனால தான் கர்ணனை யாராலும் ஜெயிக்க முடியாது. அதை ஜெயிச்சது என்ன, ஒரு சூழ்ச்சி பண்ணி